இதில் 2 வேரியண்ட் வருது சூப்பர் ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா. ஒன்று ஸ்டாண்டர்டு, இன்னொன்று ரெக்கான் தான் டாப் வேரியன்ட். ஸோ நம்மளது வந்து ரெக்கானு, அது வந்து இங்கே ரேங்க்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 2 வேரியண்ட்டுக்குமே நமக்கு டிசைன் அண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான் பைக்கில். ஜஸ்ட் வந்து அந்த பேட்டரியோடைய பவர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், டிஃபர் ஆகும். ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா 7.1 kWh பேட்டரி பேக் வருது. இந்த டாப் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு 10.3 kWh பேட்டரி பேக் வருது. ஸோ அதோடைய பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 36 bhp அண்ட் 90 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸ்டாண்டர்டில். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 bhp அண்டு 100 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய 650cc பைக்கில் 100 Nm டார்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியாது. இல்லவும் இல்லை, நிறைய வெஹிக்கிள்ஸ் இல்லை. அதிகபட்சமே நம்ம வந்து 16, 60 அந்த ரேஞ்சஸில் தான் நம்ம பார்த்துருக்கோம் Nm டார்க்கை. பட் இதில் வந்து 100 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த மோட்டார். ஸோ அதனால தான் வந்து அந்த இன்ஸ்டண்ட்டான பிக்கப்பாக இருக்கட்டும், இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னே வந்து ஃபீல் ஆகலை. ரேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 211 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சஸ் கொடுக்கும். இந்த டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 323 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சஸ் கொடுக்கும். அண்ட் இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 155 kmph. அண்ட் இதில் நமக்கு 3 ரைடிங் மோட்ஸ் வருது. இந்த கிளைடு, காம்பட், பேலிஸ்டிக்ன்றது ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்டுன்றது தான் கான்செப்ட்டு. இந்த கிளைடுன்றது ஈகோ மோட், அதாவது நல்ல ரேஞ்சஸ் கிடைக்கும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 66% வந்து பேட்ரி பவர் இருக்குது. அதில் வந்து 163 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு ரேஞ்சு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு கிளைடில் பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடே வந்து 80 தான் போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுத்தாலுமே வண்டி வந்து 80 அபோவ் போகாது. ஸோ அந்த 80 தான் மெயின்டைன் ஆகும். அதுவே இப்போ வந்து நம்ம நார்மலுக்கு மாற்றினோன்னா இது நார்மலான ஒரு ரெஸ்பான்ஸ் வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேஞ்சு குறைஞ்சிருச்சு பாருங்கள், 136 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து அரௌண்ட் வந்து 120 வரை நம்மளால் வந்து போக முடியும் டாப் ஸ்பீடு. இப்போது பேலிஸ்டிக் வருவோம். இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 126 கிலோமீட்டர் தான் வந்து ரேஞ்சு கிடைக்கும். இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 150 kmph அந்த டாப் ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு இன்பில்ட்டாக வருது. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த தெஃப்ட் அலர்ட்லாம் வரும் இல்லையா, அது நேவிகேஷன் பார்க்குறது, அண்ட் மேப்ஸில் எங்கே இருக்குது இந்த வெஹிக்கிள்னு சொல்லிட்டு லொக்கேட்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்னே சொல்லலாம். இது வந்து இன்பில்ட்டாகவே அதை கொண்டு வந்திருக்காங்க சிம் கார்டு வச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த வண்டியோடைய ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 2,99,000 லான்ச் ஆகியிருக்கு. அண்ட் இந்த டாப் வேரியன்ட் ரெக்கான் பார்த்தீங்கன்னா 3,99,000 ரவுண்ட் ஆஃபாக சொல்லணும்னா 4 lakhsல வந்து லான்ச் ஆகியிருக்கு. இதோடைய பேட்டரி அண்ட் டிரைவ் ட்ரெயின் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 5 years ஆர் 1 lakh kilometers வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அதுவே வந்து நமக்கு ஆப்ஷனலாக வந்து 8 years ஆர் 8 lakh kilometerக்கு எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம்.